அதை மாற்றிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். சரியா? முட்டாள் மாதிரி நான் இதே பேரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உன்னை என்ன எப்படி எதுக்கு ப்ரூவ் பண்ண நினைக்கிற? நீ எனக்கு லைவ்ல மட்டும் நீ நல்ல பிள்ளையா இருக்க, அது எனக்கு தெரியும். நீ வேற லைவ் எப்படி இருக்கான்னா எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஒன்றை வச்சு இங்கே சண்டை வராது நான் விரும்பலை. சரியா? இம்சி நான் சொல்லதை நல்லா புரிஞ்சுக்க. ஒன்றை வச்சு என் லைவ்ல சண்டை வரதை நான் விரும்பலை. நீ என்ன செய்யணும்? என் லைவுக்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு ஏன்னா தயவு செய்து உன் பேரை மாற்றிட்டு வா. இன்னைக்கு சனிக்கிழமை பிடிக்கும் அம்மு அப்படிதானோ என்னதோ தெரியல. அது எங்கேயும் போகிற சனி இங்கே வந்து பிடிக்கப்படாதுல்ல. நான் செவனேன்னு சரி நாலு நல்ல நண்பர்கள்ட்ட பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே வந்து அந்த சனிகள் ஆடப்படாதுல்ல. அவிய பகையை தீர்த்துக்க நான் சேனல் வச்சுருக்கேன். சொல்லு முத்துக்குமார், நீ சொல்லு. இப்போ ஒருத்தங்க வந்து நான் பேசுறது பிடிக்காம என்கிட்ட சண்டை போடுறது வேற, அவங்க பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து பேசி சண்டை போட்டுட்டு போகிறது என்ன வகையில் நியாயம்? அது எந்த கணக்கில் எடுத்துக்க முடியும்? நீ அதை சொல்லு. இப்போ நான் ஒன்று பேசினேன், நீங்கள் என்ன இப்படி பேசலாம், நான் நல்லா தானே உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் என்ன இப்படி பேசிட்டீங்களே, இல்லை உங்கள் லைவில் இருக்கிறவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது வேற முத்து. எந்த லைவ்லையோ யாரோ போட்ட சண்டையே என் லைவில் வந்து பேசி சண்டை போகிறாங்க. என்னத்தை சொல்ல? இது இந்த கதைக்கு எங்கேயாவது போய் நியாயம் கேட்க முடியுமா? ஆண்டவா, நீ எங்கே தான் இருக்கிறியோ எனக்கு ஒன்றும் விளங்குவில்லை. எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்கிட்ட கேட்டா நான் ஓப்பனா பேசிடுவேன் அப்படிங்கிற முத்துக்குமார். ஒரே சிரிப்பு. இல்ல செந்திலண்ணா, எனக்கு சங்கடமா இருக்கு செந்திலண்ணா. இதே மாதிரிதான் நிறைய டைம் நடக்கு செந்திலண்ணா. அவங்க எங்கேயாச்சும் சண்டை போடுவாங்க, எங்கேயாவது அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னா அக்கா என் பேரை மாத்திட்டா உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியாதே, அத உன் பேரு சிவ இருக்குல்ல, அதை கொண்டுருவா. அதனால தானே எல்லாருக்கும் நீ என்ன காரணம் சொல்ற? ஒரு என் பேர்ல ஒருத்தன் டூப்ளிகேட் இருந்து எல்லா இடமும் போய் பேட் கமெண்ட் போடான்னு சொல்ல. ஓகே, அப்ப நீ அந்த பேரை ஏன் சுமந்துக்கிட்டு திரியா? அப்போ அந்த பேர் உனக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன். உனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரில் நீ வா. எல்லாத்துக்கிட்டையும் இதே மாதிரி நல்ல என் லைவில் நீ வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன், நீ பேட் கமெண்ட் போடலை, என்கிட்ட நல்லா டீசெண்டாக பேசுகிறேன், என் லைவில் வரவங்க கிட்ட டீசெண்டாக பேசுகிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் வேறு மற்ற லைவ்ல இருந்து வர்றவங்க உனக்கிட்ட பேரை மாற்றுங்கிறாங்க. சத்தியமாக இது நாள் வரையுமே உனக்கு ஐடி பேருடைய அர்த்தம் தெரியாமலே நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் பேர் அர்த்தத்தையே. எனக்கே சீனு இருக்குது. நான் அப்பவுமே என்ன சொன்னேன், இந்த பேரை மாத்திட்டு வான்னு சொன்னா சொல்லலையா? அதுல உனக்கு என்ன பிரச்சனை பேரு மாத்ததுல? அம்முக்கா நான் சனியன். அடே உன்னை யாரடி சொன்ன? அண்ணா வந்துட்டா ஒருத்தி. உன்னை நான் எப்போ சொன்னேன் சனியனு? சொல்லு, எப்பமா சொன்னானா? அம்மு அந்த என்னது அந்த இம்சிங்கிற இதுக்கு முன்னாடி இது எம்சி அப்படிங்கிற பேரில் தான் உங்கள் லைவுக்கு வந்திருந்தாங்க. கொஞ்சம் சொல்லுங்க. இதே பேரில் தான் வந்தாங்க, வந்து இதே தான் பேசுனானும் பேட் கமெண்ட் போடல, நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு அவன் நல்ல பையன்தான், ஆனால் அவனை வச்சு இங்கே ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு. வரவங்க எல்லாம் அவனை திட்டுறாங்க. எனக்கு அர்த்தம் தெரியாமலே நான் இவ்வளோ நாள் பேசிட்டேன். சிஸ்டர் வணக்கம், லைக் டன். வாங்க சீதாக்கா, எப்படி இருக்கீங்க? அப்போ சொன்னீங்களே அது கரெக்டு. எனக்கு அதை தான் வந்து எனக்கு என்னன்னு விளங்க மாட்டேன்.